Hi friends, welcome to A to Z cooking channel. இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கோங்க. இப்போ தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கோட மேல் எஜ்ஜிலும் கீழ் எஜ்ஜிலும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டான ஷேப் வரணும், அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய பீஸை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில். இப்போ கரெக்டான ஷேப் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு சில் தண்ணிக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ சில் தண்ணிக்கு மாற்றிக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு துணியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி ஈரத்தன்மை போக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ ஒரு பவுலுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த பதத்தில் எடுத்துடலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.